டியூப் தமிழ் வணக்கம். டேனிஸ் ரிட்னோவிச் இஸ்ரேலினுடைய உளவு பிரிவினுடைய முக்கிய தலைவர். அமெரிக்கா ஈரான் போர்க்களத்தில் அமெரிக்கா இழைத்திருக்கின்ற தவறுகளும் ஈரானினுடைய வியூக நடவடிக்கைகளும் புதிதாக எப்படி மாறியிருக்கின்றது என்பதை மதிப்பீடு செய்திருக்கின்றார். இந்த போர்க்களத்தை அமெரிக்கா மட்டும்தான் தீர்மானிக்கும் என்று தாங்கள் நினைத்து கொண்டிருந்ததாகவும், ஆனால் அந்த காலம் மலையேறிவிட்டது, இப்பொழுது போரை நாங்களும் தீர்மானிக்கலாம் என்கின்ற இடத்திற்கு ஈரான் வந்திருக்கின்றது. ஆகவே போரை ஆரம்பிப்பது அமெரிக்கா என்ற காலம் முடிவடைந்து திடீரென அதிரடியாக தாக்குவது இஸ்ரேல் என்ற காலம் முடிந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் போரே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்க உடனடியாக அவர்களுடைய உறக்கத்தில் தாக்குதலை நடத்தி அவர்களை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கின்றது ஈரான். இது ஈரானினுடைய புதிய பரிமாணமாக இருக்கின்றது. அவர்கள் யுனிக்காக சட்டென விவகாரத்தை மாற்றி போட்டு இவர்களை திணறடிப்பதில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இரண்டாவது வெற்றி, இந்த போரினுடைய வேகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிக்கின்றார்கள். அமெரிக்கா மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலின் வேகத்தை தீர்மானித்து சட்டென பின்வாங்கி கொள்ள ஈரான் அப்படி அல்ல. போரினுடைய வேகமானது சகல இயந்திரங்களையும், அதாவது இயங்காமல் இருந்த அனைத்து மோட்டார்களையும் இயங்க வைக்கவே வேண்டும் என்கின்ற நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி போரை கனவேகம் அடைய செய்வதில் ஈரான் வெற்றி பெற்றிருக்கின்றது. அமெரிக்கா இஸ்ரேல் மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் போர் மோட்டாரை இயங்க வைக்க வேண்டிய சூழல் ஒன்றை ஈரான் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதனால் ஈரானும் ஈரானிய மக்களும் மட்டுமல்ல, மத்திய கிழக்கில் எல்லா நாடுகளுமே இந்த தலைவலியையும் இந்த பிரச்சனையையும் இந்த சோகங்களையும் சுமக்க வேண்டிய சூழலை ஈரானுடைய ராஜதந்திரம் உருவாக்கி இருக்கின்றது. இப்போதைய நிலையில் அமெரிக்காவிற்கு என்னதான் வழி இருக்கின்றது என்ற கேள்விக்கு அவர் ஒன்றை திட்டவட்டமாக கூறுகின்றார். முதலாவது, அமெரிக்கா கடுமையான இறுதியான பெரும் போருக்கு தயாராக வேண்டும். இந்த போர் சாதாரண போராக அமையாது, ஒரு பிரம்மாண்டமான உலக போர் போல மாறக்கூடிய சூழல் இருக்கின்றது. இது எல்லாவற்றையும் சூதாட்ட மேசையில் வைத்து ஆட வேண்டிய ஒரு போராக இருக்கின்றது. வசதியோடும் பலத்தோடும் வாழுகின்ற அமெரிக்க மக்களினால் இதை தாங்க முடியுமா என்பது கேள்வி. இரண்டாவது வழி அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானுடன் நியாயமாக பேசி ஈரான் கேட்கின்ற விடயங்களை விட்டு கொடுப்பதன் மூலமாக இந்த போரை நிறுத்தி அமெரிக்கா தப்பி பிழைத்துக் கொள்ள முடியும். அதற்கு ஹோர்முஸ் நீரிணை யாருக்கு சொந்தம் என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு ஈரானினுடைய கையில் ஒப்படைத்து வெளியேற வேண்டும். அப்படி ஒப்படைப்பதாக இருந்தால் இதுவரை நடைபெற்ற போர் முழுவதும் முற்றிலும் தவறானதாக மாறி அமெரிக்க அதிபரின் மீது பெரும் புயலே அமெரிக்காவில் வீச தொடங்கும். ஆகவே இந்த இரண்டு வழிகளில் எதை தேர்வு செய்வது? போர் என்றால் போரினால் வரக்கூடிய புயல் அமெரிக்க வெள்ளை மாளிகையை ஆட வைக்கும். அமைதி என்று விட்டு கொடுத்தால் அதுவும் ஆட வைக்கும். ஒரு நாணயத்தில் பூவா தலையா என்பதில் இரண்டும் சம பெறுமதியே இருப்பதனால் எதை தேர்வு செய்வது என்று தெரியாமல் டொனால்ட் ட்ரம்ப் திணறிக் கொண்டே இருக்கின்றார். எனவேதான் அவர் பேச்சுவார்த்தை என்று நடத்தியபடியே என்னதான் செய்வதென்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவிடம் ஒரு யுனிக்கான யோசனை இல்லை என்பது ஈரானுக்கு திட்ட தெளிவாக தெரியும். இரண்டாவதாக, ஈரானுடைய முன்னாள் மத தலைவர் அயதுல்லா அலி காமேனியினுடைய மரணத்திற்கு பின்னதாக புதிதாக வந்திருக்கின்ற தலைமை அவரை போல ஒரு விட்டு கொடுக்கின்ற தாராள தன்மை உடையவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் முற்றிலும் புதியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இறுதி முடிவொன்றிற்கு வந்திருக்கின்றார்கள். எத்தகைய பெரும் விளைவுகள் வந்தால் அத்தகைய விளைவுகளையும் தாங்கி மரணமா அதையும் ஏற்றுக்கொள்ள தயார் என்கின்ற வாழ்வா சாவா என்ற நிலைக்கு வந்துவிட்டார். சாக துணிந்தவனுக்கு சமுத்திரம் கணுக்கால் அளவு என்கின்ற இடத்திற்கு ஈரான் வந்துவிட்டது. இந்த போரில் விட்டு கொடுப்பார்களாக இருந்தால் ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்ட், ஈரானினுடைய முல்லாக்களினுடைய ஆட்சி எல்லாம் காற்றோடு கலைந்துவிடும் என்பதனால் அவர்கள்
அவர்கள் எந்த விலையை கொடுக்கவும் தயார் என்ற இடத்திற்கு வந்திருப்பதனால் அவர்கள் தயங்க மாட்டார்கள், தாங்களே துணிந்து தாக்கத்தான் செய்வார்கள். இந்த போரை அவர்கள் சந்திக்க தயாராகி விட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையில் ஒன்று திட்ட தெளிவாக தெரியும், அமெரிக்காவில் இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சி ஸ்திரத்தன்மை கொண்டது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியும். அமெரிக்க மக்களிடையே பெரும் பிளவை ஏற்படுத்தி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை ஒன்றிணைக்க தவறிவிட்டார் என்பது அவர்களுக்கு தெரியும். அமெரிக்கா இஸ்ரேலுடன் பகையாளியாகிவிட்டது என்பது அவர்களுக்கு தெரியும். அமெரிக்கா முழுமையான போரில் ஈடுபட அஞ்சுகின்றது என்பது அவர்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய ராணுவ பலம் போதியதா இல்லையா என்பது கூட சந்தேகமாக இருக்கின்றது என்பதும் அவர்களுக்கு தெரியும். எனவேதான் இதில் வாழ்வா சாவா என்ற முடிவை எடுத்து விடுவோம் என்று அவர்கள் வந்திருப்பது அமெரிக்கா மீதான சவாலாகும். இப்பொழுது நடைபெறுகின்ற தாக்குதல்கள் எல்லாம் அமெரிக்கா இதில் எதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை ஈரான் நூல் விட்டு தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் ஒன்று தெளிவாக தெரிகின்றது, இந்த போரை அமெரிக்கா பெரும் போராக நடத்த வேண்டும், இல்லை தீர்வை எட்டி தொட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இதேவேளை ஈரானினுடைய ரெவல்யூஷன் கார்டினுடைய நடவடிக்கைகளை தாம் கூர்ந்து அவதானிப்பதாகவும் அவர்கள் இருபெரும் கொள்கைகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒன்று, ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழு அமெரிக்காவுடன் பேசிக் கொண்டிருக்க அந்த பேச்சுவார்த்தைகளை குழப்புவது போன்ற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே பேச்சுவார்த்தையை குழப்புவதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய உள்நாட்டு பலத்தை நிலைநிறுத்த முயற்சி எடுக்கின்றார்கள். அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடைபெற திடீரென அவர்கள் தாக்குதலை நடத்துவார்கள். ஈரானினுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அபஸ் அரக்சி தலைமையிலான குழுவினர் அமைதியாகவே இருப்பார்கள். அவர்களுடைய கையில் நாட்டினுடைய அதிகாரம் இல்லை. இரண்டாவதாக, ஹோர்முஸ் நீரிணை சீராக கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் அமெரிக்கா இறங்கும். அதுவே உலகத்தை பாதுகாக்க அவசியம் என்று கூறும். இதை அவர்கள் அறிந்து ஹோர்முஸ் நீரிணையில் முழுமையாக கப்பல்கள் செல்ல முடியாமல் தடுக்கின்ற வேலைகளையும் அவர்கள் திட்டமிட்டு செய்து வருகின்றார்கள். ஆகவே ஈரானை பொறுத்தவரையில் இரண்டு விதமான வேலைகளை செய்கின்றது. ஒரு குழு பேச்சுவார்த்தை நாடகத்தை நடத்துவதும், அடுத்த குழு அந்த பேச்சுவார்த்தையை குழப்புவதுமாக இரண்டு நாடகங்களை ஆடுவதன் மூலம் அணுகுண்டு உருவாக்கத்திற்குரிய வேலைகளை செய்வதற்கான கால அவகாசத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஈரான் மீது முழுமையான ஒரு தாக்குதலை தவிர வேறு வழி இல்லை என்கின்ற இடத்திற்கு இஸ்ரேல் வந்திருப்பதாக சற்று முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருப்பதானது இந்த விவகாரத்தில் ஓர் அமைதியை பெரும் போர் இல்லாமல் எட்டி தொட்டுவிட முடியாது. ஈரானுடைய ரெவல்யூஷன் கார்ட் படைப்பிரிவினர் மத்திய கிழக்கு பாரசீக வளைகுடாவினுடைய பலத்தை தங்களுக்கு சார்பாக வரக்கூடியவாறு மாற்றி அமைப்பதற்கான வேலைகளை அவர்கள் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் நிலைமையாக இருப்பதாக அவர் கூற, டான் ஹெக் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய பேச்சாளர் இந்த விவகாரம் தறிகட்டு போய்விட்டது என்றும் இப்பொழுது கட்டுப்படுத்த முடியாமல் மத்திய கிழக்கில் இருக்கின்ற நாடுகள் எல்லாம் பிரகடனப்படுத்தப்படாத ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கின்றது தங்களுக்கு தெரியும் என்றும் உடனடியாக இவற்றை நிறுத்துங்கள் என்றும் கூறியிருக்கின்றார். பேசித்தான் தீர்க்க வேண்டும், இது மிக ஆபத்தான இடத்தை சென்றடைய போகின்றது என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய செயலாளர் நாயகம் 2 தினங்களுக்கு முன்னர் கூறியதுதான் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றது. நீங்கள் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் என்று ஒன்று இருப்பதை கடுகளவும் கவனத்தில் கொள்ளாமல் உங்களுடைய காரியங்களை தவறான பாதையில் நடத்தி செல்லுகின்றீர்கள் என்றும் கடும் சீற்றம் அடைந்திருக்கின்றார். இந்த இடத்தில் ஈரானுடைய தூணாக இருக்கின்ற 8 பெரிய வர்த்தக நிறுவனங்கள் மீது கருப்பு பட்டியல் போட்ட தடையை சற்று முன்னர் அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. ஈரானுடைய ஆயிலை ஏற்றுமதி செய்கின்ற இருள் கப்பல்கள் என்று கூறப்படுகின்ற பெயர் மறைக்கப்பட்ட 8 கப்பல்களை அடையாளம் கண்டு இந்த கப்பல்கள் இனி சர்வதேச கடற்பரப்பில் பயணம் செய்ய முடியாது என்று அமெரிக்கா அறிவித்திருக்கின்றது. அதுபோல ஈரானுக்கு பொருட்களையும் நவீன தொழில்நுட்ப ஆயுதங்களையும் வழங்கி கொண்டிருக்கின்ற 8 பெரிய நிறுவனங்கள் மீது பெரும் தடை விதித்திருக்கின்றது அமெரிக்கா. இதில் பெருந்தொகையானவை சீனாவினுடைய நிறுவனங்களாகும். இதற்கு காரணம், அடுத்த வாரம் சீனாவினுடைய பெருந்தொகையான ஆயுதங்கள் ஈரானில் இறங்க இருக்கின்ற நிலையில் இந்த தடை வந்திருக்கின்றது. சீனாவின் ஆயுதமா? ஆச்சரியமாக இருக்கின்றதா? ஆச்சரியம்தான், ஆனால் உண்மை. அடுத்த செய்தியில் வருகின்றது, காத்திருங்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.